Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2022லேருந்து எஃப்ஐஆர் அப்படின்னு விஷ்ணு விஷால் நடிப்பில் வந்து ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்துடைய போஸ்டர் பார்க்கும்போது என்னடா இது டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இப்போ தான் புரியுது அந்த டைரக்டர் வந்து டாம் க்ரூஸ் ஃபேன் போல் அவர் நடித்த மிஷன் இம்பாசிபிள் மாதிரியே ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், சரத்குமார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டிலே பல வருஷம் கழித்து ஒரு ஒழுங்கான நிறைய காசு செலவு பண்ணி எடுத்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்குது. படத்துடைய மெயின் ஸ்டோரி என்னென்னா 1964 சைனா வந்துட்டு ஒரு அட்டாமிக் பாம் டெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. இதை பார்த்து அமெரிக்கா வந்துட்டு சைனா என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1965 வந்துட்டு இந்தியாவோட உதவி மூலயமா சைனா இந்தியா பார்டரில், அதாவது இமயமலைக்கு மேலே ஒரு லிசனிங் டிவைஸ் வைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா இந்தியா கிட்ட வந்துட்டு லிசனிங் டிவைஸை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 8 புளுட்டோனியம் கேப்சூலை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சிஐஏவும் இந்தியாவும் சேர்ந்து அந்த 8 புளுட்டோனியம் கேப்சூலை கொண்டு போகும்போது பனிச்சரிவு ஏற்பட்டு அந்த புளுட்டோனியம் கேப்சூல்ஸ் அங்கேயே மறைஞ்சு போயிடுது. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் ஆர்யாவும் அவரோட டீமும் பார்த்தீங்கன்னா அண்டர் கவர் ஏஜென்ட், அதாவது ஸ்பையை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்னா அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவ்வளோ பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதை போய் கைப்பற்றுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் இவருக்கு அசைன் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனலில் போயிட்டு சண்டை போடுற மாதிரி எந்த ஒரு வேலை அசைன் பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செய்யறதுக்கு நான் எதுக்கு ஸ்பையாக இருக்கணும், இதை விட்டுட்டு நான் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ போகிறேன், நான் லவ் பண்ணுறப்ப கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் மஞ்சு வாரியர் வந்துட்டு ஆர்யாக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஏன்னா 1965 காணாமல் போன அந்த புளுட்டோனியம் கேப்சூல்ஸ் வந்துட்டு இப்போ எங்கே இருக்குது தெரிஞ்சு போச்சு, அதை போய் நீ ரெக்கவர் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. இந்த டாஸ்கில் அடிஷனலாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னென்னா அந்த 8 புளுட்டோனியம் கேப்சூல்ஸை காப்பாற்றிட்டு இருக்கிறது உங்கள் அப்பா தான் அப்படி சொல்லப்படுது. பட் ஆர்யாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா உயிரோடு இருக்காரு அப்படின்றதே தெரியாது. பல வருஷம் கழித்து அவங்க அப்பா உயிரோடு இருக்காருன்னு தெரிய வந்த உடனே இந்த மிஷனை உடனே எடுத்து பண்ணுவார். இப்போ ஆர்யாவும் அவங்க டீமும் ரஷ்யா கிளம்பி போகிறாங்க. அந்த புளுட்டோனியம் கேப்சூல்ஸை கைப்பற்றுறாங்க. பட் அந்த புளுட்டோனியம் கேப்சூல்ஸ் கூட அவங்க அப்பா இருப்பாங்க எதிர்பார்த்தா அதுக்கு பதிலாக ஆர்யாவோட தங்கச்சி இருக்காங்க. ஆர்யா, அவர் தங்கச்சி, அவங்க அப்பா இந்த 3 பேரையுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிருப்பாங்க. இது எல்லாமே ஏன் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த புளுட்டோனியம் கேப்சூல்ஸை இந்தியா கொண்டு வந்தாங்களா, அது கூட இருந்த தங்கச்சி வந்து உண்மையாகவே தங்கச்சியா, அவங்க அப்பா எதுக்கு பல வருஷமாக காணாமல் போயிருக்காரு, அவர் எதுக்கு இந்த புளுட்டோனியம் காப்பாற்றிட்டு இருக்காரு, இது மாதிரி எல்லா கேள்விகளுமே அடுத்தடுத்து பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. படத்தில் வில்லன் அவருடைய கௌதம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய மேனரிசம், அவர் ஆட்டிடியூட் வந்து பயங்கரமாக இருந்தது. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா நீட்டாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கௌதம் கார்த்திக் நடிப்பு தனியாகவே தெரிஞ்சுது. படத்துடைய மியூசிக் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சு நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு மெயின் தீமாக எதுவுமே மாட்ட மாட்டேது. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. அண்டு சிஜி ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் சூப்பராகவே இருந்தது, ஒரு சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் மொக்கையாகவே இருந்தது. மிஷன் இம்பாசிபிள் மாதிரி தான் இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் தனியாக போயிட்டு எதனா ஒரு வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. பட் அந்த மாதிரி சைலண்ட்டாக போயிட்டு அறிவை யூஸ் பண்ணி எந்த ஒரு சீனுமே எடுக்கப்படலை. எல்லாமே துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு ஒரு வயலன்ஸாக எடுத்திருந்தாங்க. எதனா ஒரு சீனை இன்டெலிஜென்ட்டாக எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக எடுத்திருந்தாங்க. படத்தோடைய கிளைமாக்ஸ் வரைக்குமே ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, அதனால ஒர்க் அவுட்டும் ஆகியிருந்தது. சரத்குமார் ஆக்சுவலி எங்கே தான் இருப்பார், பட் அவர் வேணும்னே ஒரு வயசான கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அவர் முடியையும் தாடியையும் ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து ஒரு வயசாக நிறச்சி நாளாக காமிச்சிருந்தாங்க. படம் வந்து ரொம்ப மொக்கையும் கிடையாது, ஆவரேஜும் கிடையாது, அபோவ் ஆவரேஜாக இருந்தது. ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லராகவே எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம், போரே அடிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.